குட் ஈவினிங் குட் ஈவினிங் பிளேயர். நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் நேற்று சில பகுதிகள் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் பிளேயர். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில பகுதிகளை பார்த்துட்டு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். இதில் முக்கியமாக பிளேயர் என்னென்னா ஹியூமன் ஜியோகிரஃபி மாதிரி கிடையாது. இந்த ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி, அட்வான்ஸ் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி கண்டினியூஸாக வரலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆகவே இதில் 3 பேர் இருக்கீங்க. கண்டினியூஸாக கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் செய்ய முடியும். ஹியூமன் ஜியோகிரஃபி மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்ஸை வச்சோ அல்லது ஜென்ரல் நாலேஜை வச்சோ ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி எக்ஸாம் செய்ய முடியாது. இந்த சிலபஸ் பார்த்த வரைக்கும் பெரிய பரப்பை ஒரு கொடுத்துருக்காங்க பிள்ளைகள். எக்ஸாம் பேப்பர் பார்த்த வரைக்கும் எல்லா பகுதிகள்லையும் கேள்வி வந்திருக்கு. அப்போ ரொம்ப ஆழமாக படித்தா மட்டும்தான் இந்த பகுதி செய்யலாம். ஸோ அதால் கிளாஸ் கட் பண்ணாமல் கண்டினியூஸாக வாங்க. நாங்கள் இன்றைய பகுதிக்குள்ளால் நாங்கள் போவோம் பிள்ளைகள். ரைட் ரைட் நாங்கள் பார்த்துருந்த பகுதி பிள்ளைகள் பௌதிக புவியியல்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அந்த பௌதிக புவியியலுக்குள்ளால் இருக்கக்கூடிய உபப்பகுதி பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து நாங்கள் பார்த்துருந்த பகுதிகள் அதனுடைய உபப்பிரிவுகள் என்னென்னு பார்த்துருந்தோம். அடுத்து நாங்கள் பௌதிக புவியியலுக்கான சில வரைவிலக்கணங்கள் பார்த்துருந்தோம். நான் டியூட் இன்னைக்கு போடுவேன் பிள்ளைகள், அதை நீங்கள் யோசிக்க தேவையில்ல. டியூட் ரெக்கார்டிங்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பௌதிக புவியியலுக்கான வரைவிலக்கணங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து இதில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட், ஒரு ஆள் வரல, அவங்களுக்காக தான் ரிவிஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து இருக்கக்கூடிய முதலாவது பகுதியான புவி வெளியுருவவியல் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். ஜியோமோஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பௌதீக புவியல்ல முதலாவது பகுதி இந்த புவி வெளியுருவவியல் தான். அப்போ புவியினுடைய வெளியுருவவியல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அது எப்படியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது நேற்று தெளிவாக பார்த்துருந்தோம். வீடியோஸ் பார்த்து அதை நீங்கள் வராதாக்கள் பாருங்கள். ரைட், இதுக்குள்ளால நாங்கள் இந்த ஜியோமோஃபாலஜினா என்ன அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அந்த சொல்லுக்கான வரைவிலக்கணம் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். புவி என்பது அதனுடைய மேற்பரப்பு அப்படின்னும், வெளியுரு அப்படிங்கிறது அதனுடைய வடிவம் அல்லது அதனுடைய ஷேப் அல்லது அதனுடைய ஃபோம்னு சொல்லுவோம். வியல் என்பது ஆய்வு அல்லது கற்கை அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புவியினுடைய மேற்பரப்பில் ஏற்படுகின்ற அந்த வடிவ மாற்றங்கள் அல்லது உருமாற்றங்கள் பற்றி படிக்கிறது அல்லது ஆய்வு செய்கிறது தான் நாங்கள் இந்த புவி வெளியுருவவியல் அப்படின்னு நாங்கள் நேற்று நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து நாங்கள் இந்த புவி வெளியுறவுகளுக்கான உதாரணம் பார்த்துருந்தோம். எப்படி மலைகள் தோற்றம் பெறுது, எப்படி நதிகள் தோற்றம் பெறுது, எப்படி மண்ணினுடைய அழிப்பு அல்லது படிக்கட்டல் செயற்பாடுகள் நடக்குது, எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சோம் படிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த புவி வெளியுறவியல்ல முக்கியமான செயற்பாடாக நாங்கள் பார்த்தது அகவிசை புறவிசை. இந்த அகவிசை செயற்பாடும் புறவிசை செயற்பாடும் பூமியினுடைய வெளி தோற்றத்தில் அதனுடைய உருவ அமைப்புல மாற்றங்களை அல்லது வடிவ மாற்றங்களை அல்லது புதிய உருவங்களை அல்லது புதிய வடிவங்களை உருவாக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட், இதில் அகவிசை என்பது புவியினுடைய உட்பகுதியில் நடக்கிற செயற்பாடுன்னு பார்த்தோம். அகவிசை என்பதுன்னா புவியினுடைய உட்பகுதி. புறவிசை செயற்பாடுகள் என்பது புவியினுடைய வெளிப்பகுதியில் நடக்கிற செயற்பாடுகள் அப்படின்னு நாங்கள் படிச்சிருந்தோம். ரைட், இதுக்கு அடுத்து நாங்கள் படிச்சிருந்த பகுதி பிள்ளைகள் புவி தொகுதி சம்மதமாக நாங்கள் படிச்சிருந்தோம். ரைட், இதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பார்த்துருந்தோம், புவி தொகுதி என்றால் என்ன, புவியினுடைய உப அமைப்புகளை பற்றி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட், அதில் ரைட், புவி தொகுதி சார்ந்த விஷயங்கள் நாங்கள் நேற்று பார்த்தோம். புவினா என்ன, தொகுதினா என்னன்னு பார்த்துருந்தோம். ரைட், இன்னைக்கு நோட்ஸ் அனுப்பும் பிள்ளைங்க நீங்கள் பார்க்கலாம். ரைட், அடுத்து புவியில் இருக்கக்கூடிய உபத்தொகுதிகள் 4 பற்றி பார்த்துருந்தோம். கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். இந்த 4 கோளங்களுக்கும் இடையில எப்படியான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துருந்தோம். வளிக்கோளத்துக்கும் கட்கோளத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு, கட்கோளத்துக்கும் வளிக்கோளத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னா பிள்ளைகள் தொடர்புகள் இருக்கு. ரைட், அப்ப இந்த புவியினுடைய உபத்தொகுதிகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புல உங்களுக்கு கண்டினியூஸா கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள் பார்க்கணும். ரைட், நீர்க்கோளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, வளிக்கோளத்தில் இருக்கக்கூடிய நீர்க்கோளத்தின் செயற்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளிக்கோளம் என்பது ஒண்ணுமே கிடையாது, வளிமண்டலம். ரைட், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய செயற்பாடு. கட்கோளம் அப்படிங்கிறது நாங்கள் இருக்க தரை, அதனுடைய உள்ளமைப்பு கட்கோளம். நீர்க்கோளம் என்கிறது நீர், பூமியின் மேற்பரப்பில் இருக்க நீர் எல்லாமே நீர்க்கோளம். உயிர்கோளம் என்பது பூமியில் இருக்கக்கூடிய தாவரம், உயிர்கள், நுண்ணுயிர்கள், இது எல்லாமே உயிர்கோளத்துக்குள்ள வரும். இது நாளையும் சேர்த்து தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா
புவி தொகுதின்னு சொல்லுவோம். இது 4க்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் அடிப்போம். இது 4க்கு சேர்த்து என்ன செய்வோம், ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு அதுக்கு மேலே எழுதுவோம் புவி தொகுதி. இது 4ஐயும் சேர்த்ததை தான் நாங்கள் புவி தொகுதி, புவி நாங்கள் வாழ்கிற கோள் இருக்கு இல்லையா, இந்த புவி தொகுதி அப்படின்னு சொல்லுவோம்னு நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட். அடுத்து புவியினுடைய உள்ளமைவுக்குள்ளால புவியினுடைய உள்ளமைவு சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட். அதில் புவியினுடைய உள்ளமைவில் புவியோடு இடையோடு கோளவகம்னு சொல்லி 3 பகுதிகளாக நாங்கள் என்ன செய்கிறோம், பூமியை வந்து பிரிக்கிறோம் அல்லது பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட். இதுதான் அதற்கான படம். ரைட். பூமியினுடைய உள்ளமைவு. ரைட். எனது மேல் புவியோடு இடையோடு கோளவகம். ரைட். புவியோட நாங்கள் 2ஆக பிரிப்போம், கண்டவோடு சமுத்திரவோடு. ஏன்னா சமுத்திர நீர்ப்பரப்பும் இருக்கு, கண்ட பக்கமும் இருக்கு. ஆகவே கண்டவோடு சமுத்திரவோடுன்னு பிரிப்போம். அடுத்து கீழிடையோடு அல்லது மேலிடையோடுன்னு பிரிப்போம். அடுத்து வெளிக்கோளம் உட்கோளம். புவியினுடைய உள்ளமைவை பற்றி படித்தோம் பிள்ளை. ரைட். வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ரைட். அடுத்து நாங்கள் பார்த்தது தகட்டசைவு பார்த்தோம். அடுத்து தகட்டசைவு அகவிசை செயற்பாடுகளுக்குள்ள தகட்டசைவு பார்த்தோம். அது அப்படியே இருக்கட்டும். அது போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பகுதியை பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் அந்த பகுதிக்குள்ளால போவோம். ரைட். அப்போ புவி தொகுதி சார்ந்த விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், முழுமையாக பார்த்து முடிச்சிருந்தோம். ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள், ரைட், மண்ணும் பாறை. ரைட். பாறை மண் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட். பாறை மண் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பாறையினுடைய உருவாக்கம் மற்றும் அவற்றினுடைய இயல்பு. ரைட். பாறை ஒன்று எப்படி பூமியின் மேற்பரப்புல உருவாகுது அப்படின்னு சொன்னால் பூமியினுடைய உட்பகுதியில் நான் நேற்று பார்த்தோம், பூமியினுடைய உட்பகுதி இருக்கு, பூமியினுடைய மைய பகுதியில் மக்மா குழம்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரைட். பூமியினுடைய மத்திய பகுதியில் யார் இருக்கா, மக்மா குழம்பு இருக்கா. ரைட். 6000 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. இந்த மக்மா குழம்பு மேற்பரப்புக்கு வந்துதான் என்ன உருவாகுது அப்படின்னா பாறைகள் உருவாகுது. ரைட். இந்த மக்மா குழம்பு புவியினுடைய மேற்பரப்புக்கு வந்துதான் என்ன உருவாகுது, பாறை. அது எப்படி வருது அப்படிங்கிறலாம் பிறகு நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த பாறைகள் சிதைவடைந்து தான், சிதைவுனா என்னது, அழிவுக்கு உட்படு, சிதைவு அடைந்து தான் மண் உருவாகும். இந்த பாறைகள் சிதைவடைந்து என்ன உருவாகும், மண். நீங்க பாறை 2 உரை சொன்னீங்கன்னா தெரியும், அதுல இருந்து துகள்களா வரும். அதை தான் நாங்கள் மண்ணுன்னு சொல்லுவோம். ரைட். மெல்லிய துகள்கள், பூமியின் மேற்பரப்புல இருக்க மிக நுண்ணிய துகள்களை நாங்கள் மண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேலே இந்த பாறைகள் உருவாகி அந்த பாறைகள் சிதைவுக்கு உட்பட்டு மண் என்ன செய்யணும், புவியினுடைய மேற்பரப்புல தோற்றம் பெறும். ரைட். பூமியினுடைய மேற்பரப்புல 3 விதமான பாறைகள் இருக்கு பிள்ளை. பூமியினுடைய மேற்பரப்புல 3 விதமான பாறைகள் இருக்கு. ஒன்று தீப்பாறை. ரைட். 2வது அடையல் பாறை. அடையல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடையல் பாறை. 3வது உருமாறிய பாறை. ரைட். 3 விதமான பாறைகள் பிரதானமாக இருக்கு. ரைட். இதுல தீப்பாறை அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த மக்மா குழம்பு மேல படிஞ்சு இருவாரா இல்லையா, அந்த மக்மா குழம்பு படிஞ்சு இருகிறதுனால உருவாகிறவரை நாங்க தீப்பாறைன்னு சொல்லுவோம். ரைட். கருங்கல்லாம் இருக்கா இல்லையா, கருங்கல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தீப்பாறை. ரைட். அதே மாதிரி அடையல் பாறை அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அடையல்கள் இருக்கா இல்லையா, தாவரத்துல இருந்து உக்கல் அடைகிற அந்த மண்ணு, ஏனைய உக்கல்கள்லாம் இருக்கு, அடையல் பொருள் நதியில் அடிச்சுக்கிட்டு வர அந்த மண், அதெல்லாம் படிஞ்சு 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 பாறையாக உருவாகும். அதை நாங்க அடையல் பாறைன்னு சொல்லுவோம். ரைட். உதாரணத்துக்கு மாக்கல் நீங்க உடைச்சீங்கன்னா மாக்கல் அப்படியே உடையும். ரைட். அல்லது அந்த படை லேயர் லேயரா இருக்கும். நீங்க சில கல்லுகள் பார்த்துருந்தீங்கன்னா லேயர் லேயரா இருக்கும். ரைட். அதை உடைச்சா உடையும். ரைட். அடையல்கள் நீங்க நதி ஓரத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் படிஞ்சு இறுக்கி அப்படியே கட்டி மாதிரி இருக்கும், ஒரு அப்படியே லேயர் மாதிரி. அப்படி அது காலப்போக்கில் இறுகி அடையல் பாறையாக உருவாகும். அப்ப அது அடையல் பாறை. ரைட். உருமாறிய பாறை அப்படிங்கிறது இந்த தீப்பாறையும் இந்த அடையல் பாறையும் வானிலையால் அழிதல் செயற்பாடு. வானிலையால் அழிதல் செயற்பாடு அது என்னன்னு சொல்லி நாங்க படிப்போம், பிறகு நாங்க படிப்போம். இந்த வானிலையால் அழிதல்னா என்ன, வானிலையால் அழிதல்னா ஒண்ணுமே கிடையாது, பூமியில இருக்கக்கூடிய இந்த வெப்பம், மழை வீழ்ச்சி, அதே மாதிரி தாவர செயற்பாடுனால பாறைகள் என்ன செய்யும், சிதைவுக்கு உட்படும். எப்படி, மழை பெய்யும் போது ட்ராப்ஸ் விழும்போது என்ன செய்யும், பாறை வெடிப்புக்கு உள்ளாகும். வெயில் அடிக்கும் போதும் குளிர்காலத்திலே என்ன செய்யும், பாறை வெயில் அடிக்கும் போது பாறை விரியும். பாறை என்ன செய்யும், விரியும். குளிரடிக்கும் போது பாறை சுருங்கும். அப்ப சுருங்கி விரியும் போது பாறை உடைவுக்கு உட்படும். ரைட். அப்ப வானிலையால் அழிதல் செயற்பாடுகள் மூலமாக இந்த தீப்பாறையும் இந்த அடையல் பாறையும் உருமாற்றத்திற்கு உள்ளாகும். உருவம் என்ன, அதனுடைய சேப் என்ன செய்யணும், மாறும், உருமாற்றம் அடையும். அந்த உருமாற்றம் அடைகிற பாறைகளை நாங்க உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம்.
உருமாற்றம் அடைகிற பாறையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். இப்படி 3 விதமான பாறைகள் பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கு. இப்படி 3 விதமான பாறைகள் எங்க இருக்கு, பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கு. இந்த தீப்பாறையில 2 வகை இருக்கு பிள்ளைகள். ஒன்னு தள்ளல் தீப்பாறை, இன்னொன்னு தலையீட்டு தீப்பாறை. தள்ளல் தீப்பாறைனா ஒண்ணுமே கிடையாது. தள்ளல் தீப்பாறைனா இந்த மக்மா குழம்பு உள்ளுக்கு இருந்தானே வாராரு, இந்த மக்மா வெளியில வந்துட்டார்னா தள்ளல், அவர் தள்ளல் தீப்பாறை. அவர் வராம இங்க எங்கேயாவது படிஞ்சு இறுகிட்டா அவரை நாங்க தலையீடு, இடையில நின்றுட்டாரு, தலையீட்டு தீப்பாறைன்னு சொல்லுவோம். இப்படி 2 விதமான தீப்பாறைகள் இருக்கு. ரைட், இதான் பூமியின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். ரைட், அடுத்து நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பாறையில் இருக்கக்கூடிய கனியங்கள்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ரைட், அடுத்து மண். அடுத்து பார்க்க போறது என்னது, மண். ரைட், மண் என்பது என்ன சொல்லிட்டோம், புவியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணிய துகள்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த மண் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மண் உருவாக்க காரணிகள் கிட்டத்தட்ட 7 இருக்கு பிள்ளைகள். நிறைய சொல்ல, அதுல 7 பிரதான காரணிகள் இருக்கு மண்ணினுடைய உருவாக்கம், எப்படி மண் ஒன்று உருவாகுது அப்படிங்கிறதுல. ரைட், அதுல முதலாவது காரணம் பாருங்க பிள்ளைகள், தாய்ப்பாறை. முதலாவது யாரு, தாய்ப்பாறை. இந்த தாய்ப்பாறைங்கிறது யாரு அப்படின்னா, உள்ளுக்கு இருந்து வந்தாரா இல்லையா மக்மா, இந்த மக்மா வந்தாரா இல்லையா, இந்த மக்மா தான் யாருன்னா தாய்ப்பாறை. ரைட், இந்த மக்மா தான் யாரு, தாய்ப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த மக்மா மேல வந்து படிஞ்சு இருக்கிறாரா இல்லையா, அவர் தான் தாய்ப்பாறை. அப்ப அந்த தாய்ப்பாறை சிதைவுக்கு உள்ளாகி யாரு உருவாகுவானா, மண் உருவாகும். எப்படி அது சிதைவுக்கு உள்ளாகுனா, அதாவது தாய்ப்பாறையினாலதான் மண் உருவாகும். தாய்ப்பாறை இல்லைன்னா மண்ணு கிடையாது. அதனாலதான் முதலாவது மண் உருவாக்க காரணியில தாய்ப்பாறை பார்க்கணும். ரைட், ஏன்னா மக்மா குழம்பு மேல வாராரு புவியினுடைய மேற்பரப்புக்கு, மக்மா மேல வந்து படிஞ்சு பாறைகளாக இருக்கிறாரு. அந்த பாறையே இல்லை அப்படின்னா மண் உருவாக முடியாது. ஆகவே மண் உருவாக்க காரணியில முதலாவது யார் அப்படின்னா தாய்ப்பாறையை நாங்க சொல்லுவோம். சரியா, 2வது காரணி காலநிலை. காலநிலையில உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒன்று வெப்பம், அடுத்தது குளிர். இது 2 மெயின். நாங்க நார்மலா பார்க்கும்போது காலநிலை அப்படின்னா இந்த வெப்பத்தையும் குளிரையும் பார்ப்போம். அப்ப ஒரு பாறை, ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு பாறை என்ன செய்யும் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கும் போது விரிவடையும், குளிர்ச்சி வரும்போது பாறை சுருங்கும். அப்ப காலநிலையினால பாறைகள் என்ன செய்யும், விரிந்து சுருங்கி சிதைவுக்கு உள்ளாகும். சிதைவுக்கு உள்ளாகும் போது என்ன உருவாகும், மண் உருவாகும். யார் உடைபடுவா, பாறை உடைபட்டு அங்க மண் உருவாகும். பாறை உடைபட்டு யார் உருவாகுவா, மண் உருவாகும். ஆகவே 2வது மண் உருவாக்க காரணி காலநிலை. ரைட், 3வது பிள்ளைகள் தரை தோற்றம். ரைட், 3வது என்ன பார்க்கிறோம், தரை தோற்றம். இந்த தரை தோற்றம் பிள்ளைகள், ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க சூரிய ஒளி படும்போது இங்க படுகின்ற வீதமும் இங்க படுகின்ற வீதங்களையும் வித்தியாசம் இருக்கும். ஒரு டார்ச் லைட் அடிச்சோம்னா நேரா படுறதுக்கும் அதனுடைய படுகோணம் விரிந்து போய் படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில தரை தோற்றத்துல இங்க பாறைகள்ல மண் அதிகமா உருவாகும், இங்க படிதல்ல மண் அதிகமா என்ன செய்யும், உருவாகும்னு சொல்லுவோம். அடுத்த காரணி. ரைட், முதல் 2 காரணிகளும் ரொம்ப ஈஸி, தாய்ப்பாறையினாலையும் காலநிலையினாலையும். அடுத்து பிள்ளைகள் 4வது காலம். 4வது என்னது, காலம். காலம் அப்படிங்கிறது என்னது, டைம். எந்த ஒரு செயற்பாடு நடக்கிறதா இருந்தாலும் ஒரு காலம் தேவை. ஏன்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு மண் உருவாக, அதுக்கு பல வருடங்கள் என்ன செய்யும், எடுக்கும். அப்ப மண் உருவாக்கத்துக்கு காலம் என்பது ஒரு முக்கிய காரணி. ஒரு நீண்ட காலம் அல்லது பல வருடங்கள் அல்லது மில்லியன் கணக்கான வருடங்கள் பாறையிலிருந்து மண் உருவாகிறதுக்கு எடுக்கும். ஆகவே மண் உருவாக்க காரணியில காலம் என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு. ரைட், 4வது. 5வது பிள்ளைகள் தாவரங்களும் விலங்குகளினுடைய நுண்ணுயிரினுடைய செயற்பாடும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட், இங்க ஒரு மரம் இருக்கு, இங்கே ஒரு பாறை இருக்கு அப்படின்னா இந்த மரத்தினுடைய வேர் என்ன செய்யும், இந்த பாறையை உடைக்கும். அப்ப இந்த மரத்தினுடைய வேர் இந்த பாறையை உடைக்கும் போது இங்க இருந்து யார் உருவாகுவா, மண் உருவாகும். ரைட், அப்ப தாவரம் உருவாகும். அதே மாதிரி சில விலங்குகள் என்ன செய்யலாம், போய் முட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், உடைவுக்கு உள்ளாக்கலாம். அப்ப உடைவுக்கு உள்ளாக்கும் போது யார் உருவாகுவா, மண் உருவாகும். யாரை முட்டணும், பாறைகள். பாறைகள்ல இருந்து தான் மண் உருவாகும், மண்ணு தானா வராது. அப்ப மண் உருவாக்க காரணிகள்ல தாவரங்களும் விலங்குகளும் செயற்பா. ரைட், அடுத்து நீர் வடிகால். ரைட், நீர் வடிகால் அப்படிங்கிற பிள்ளைகள் கடைசி 2 மனித செயற்பாடு. மேல இருக்கக்கூடிய 5 பௌதீக காரணிகள் சொல்லுவோம், இயற்கையான காரணிகள். கீழே இருக்கக்கூடிய 2 மானிட காரணிகளுக்குள்ள சொல்லுவோம். ரைட், நீர் வடிகால் அமைப்பு அப்படிங்கும் போது மனிதன் என்ன செய்யறோம், நிறைய கால்வாய்களை உருவாக்குறோம், அதுல என்ன செய்யும், சிதைவுகள் ஏற்படும், அதனால என்ன செய்யும், பாறைகள் உடைவடைந்து மண் உருவாகும்.
கடைசி மனித செயற்பாடு என்ன செய்வோம் நாங்கள் இப்போ பெரிய பெரிய குவாரிலாம் உடைக்கிறோமா இல்லையா, மெஷின்ஸ் வச்சு உடைப்போமா இல்லையா, உடைக்கும் போது அதுலேருந்து மண் உருவாகுமா இல்லையா, அல்லது பெரிய கல் உடைக்கிற அந்த இதோ கையில் சிலசை வச்சு உடைப்போமா இல்லையா, பெரிய அந்த கட்டை வச்சு உடைக்கும் போது அந்த பாறையிலேருந்து என்ன உருவம், பாறை ரெண்டாக உடையும் போது மண்ணும் உருவாக்கும். அப்போ மனித செயற்பாடு. அதே மாதிரி நிறைய மெஷின்ஸை பயன்படுத்தி நாங்கள் உடச்சி கிடச்சி மண்ணை என்ன செய்கிறோம் நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். ரைட். அப்போ மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் 7 இருக்கு பிள்ளைகள். தாய்ப்பாறை, காலநிலை, தரை தோற்றம், காலம், தாவரம், நுண்ணுயிர் செயற்பாடு, நீர் வடிகால் அமைப்பு, மனித செயற்பாடுகள்னு சொல்லி நாங்கள் 7 காரணிகளை மண் உருவாக்க காரணிகளாக பார்க்குறோம். ஓகேவா? ரைட். அடுத்த பிள்ளைகள் மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வை. ஒரு மண்ணினுடைய அமைப்பு நீங்க சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. மண் வந்து கீழே ஒரு கலரா இருக்கும், அடுத்து ஒரு கலர், அடுத்து ஒரு கலரா இருக்கும். அதை நாங்க யோசிக்க மாட்டோம். ஆனா அதை தான் நாங்க சொல்லுவோம் மண்ணினுடைய குறுக்கு வெட்டு முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மண் லேயர் லேயரா என்ன செஞ்சிருக்கும், படிஞ்சிருக்கும். நாங்க ஓப்படை, ஏப்படை, பி படை, சி படை, ஆர் படைன்னு சொல்லி இதை என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். மேல் பகுதியில் டொப்ல இருக்கவர் நாங்கள் சும்மா நார்மலா பார்க்குற வரை நாங்கள் ஓப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஏப்படை, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இ, அதுக்கப்புறம் பி, சி, ஆர், கடைசியா ஆழத்தில் இருக்கக்கூடியவர் தான் யாருன்னா ஆர் படைன்னு சொல்லுவாங்க. இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப மண் என்ன செய்யும், லேயர் லேயர் லேயரா என்ன செய்யும், ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி என்ன செய்யும், லேயர் லேயரா என்ன செய்யும் அப்படின்னா படிஞ்சு இருக்கும். இதை நாங்க மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வையாக சொல்லுவோம். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வைன்னு சொல்லுவோம். ரைட். சில வேலை கேட்கலாம் மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏதாவது குறிப்பிட்டு விளக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இது மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வை. அப்ப மண்ணினுடைய உருவாக்க காரணிகள், அடுத்து மண்ணினுடைய குறுக்கு பக்க பார்வை. ரைட். அடுத்து மண் பாதுகாப்பின் முக்கியத்துவம். இது நீங்க தான் பிள்ளைகள் யோசிக்கணும். மண் பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விவசாயம் செய்யணும், மண் வளம் இருக்கணும், அப்பதான் தாவரம் வளரும், நுண்ணுயிர்கள் வளரும், மிருகம் வளரும், மனுஷன் வாழ முடியும். எல்லாமே மண்ணை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மண்ணை பாதுகாக்காம விட்டோம்னா எல்லா விஷயங்களும் என்ன செய்யும், பாதிப்புக்கு உட்படும். அப்ப மண் பாதுகாப்பின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும். விவசாயமா இருக்கலாம், கைத்தொழிலா இருக்கலாம், போக்குவரத்தா இருக்கலாம், அல்லது ஏனைய நுண்ணுயிர்கள் செயற்பாடு, இயற்கை தாவர வளர்ப்பு, எதுவாக இருந்தாலும் மண் முக்கியம். ஆகவே மண் பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். சரியா? இதான் மண்ணை பற்றிய விளக்கம் பிள்ளை. ரைட். அப்ப உலகத்தினுடைய பாறை வகைப்பாடு தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறை பாறைன்னு பிரிக்கிறோம். உலகினுடைய மண் பாகுபாட்டில் மண்ணினுடைய உருவாக்க காரணிகளை நாங்கள் ஒரு 7 காரணிகளாக பார்க்குறோம். ரைட். இது அப்படியே இலங்கைக்கு வரும்போது பிள்ளைகள், இலங்கையினுடைய பாறை மண்ணை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இலங்கைக்குன்னு சொல்லி சில ஸ்பெசிபிக்கான மண் வகைப்பாடுகளும் இருக்கு, பாறை வகைப்பாடுகளும் இருக்கு. ரைட். இதுல முதலாவது நாங்க இலங்கையினுடைய பாறை வகைப்பாடுகளை பார்க்கணும். ரைட். இலங்கையினுடைய பாறைகளை இலங்கை நிலப்பரப்பில் 90% அதிகமாக அளவில் காணப்படும் கேம்பிரியன் காலத்துக்குரிய பாறை. இலங்கையில 90% பாறைகள் எந்த காலத்துக்குரியது, கேம்பிரியன் காலம். புவியியல்ல நிறைய காலங்கள் இருக்கு பிள்ளைகள், அதுல ஒரு காலம் தான் இந்த கேம்பிரியன் காலம்னு சொல்றது. அப்ப இந்த கேம்பிரியன் கால பாறைகள் தான் இலங்கையில அதிகமாக இருக்கு. இலங்கையினுடைய பாறைகளை நாங்கள் 3ஆக பிரிப்போம். உலகத்தினுடைய பாறை வகைப்பாடை 3ஆக பிரிச்சோமா இல்லையா, அதே மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய பாறை வகைப்பாடை நாங்கள் பிரதானமாக 3ஆக பிரிப்போம். ரைட். ஒன்று உயர் நிலத்தொடர் உருமாறிய பாறை. முதலாவது யாரு, உயர் நிலத்தொடர் உருமாறிய பாறை. 2வது வன்னி தொகுதி பாறை. 3வது விஜயன் தொகுதி உருமாறிய பாறை. 3வது யாரு, விஜயன் தொகுதி உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். ரைட். இந்த உயர் நிலத்தொடர் உருமாறிய பாறை அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த நடுவில் இருக்காரா இல்லையா, எச்சின்னு சொல்லியிருக்காரா இல்லையா, இவர் தான் யாருன்னா உயர் நிலத்தொடர் உருமாறிய பாறை. ரைட். இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பிரதேசம், கேகால, அதே மாதிரி பதுல்ல போன்ற பிரதேசங்களும் அதிக மலை பிரதேசங்களா இருக்கா இல்லையா, அவர்ல இருக்கவர் தான் யாருன்னா இந்த உயர் நிலத்தொடர் பாறை. உயர் நிலத்தொடர் பாறை கீழே இருக்கு. உருமாறிய தள்ளல் தலையீடு தீப்பாறையானது இது எங்கெங்க இருக்கு, மத்திய மலைநாட்டில் பரம்பியுள்ள உயர் நிலத்தொடர் பாறை மிக புராதான பாறையாகும், மிக பழமையான பாறைன்னு சொல்லி சொல்றோம். எங்க இருக்கு, மத்திய மலைநாட்டு பகுதியில பரவி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். மத்திய மலைநாடுங்கிறது எது, கண்டி, நுவரலியா, மாத்தலை, இங்கிட்டு பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய பதுல்ல, இந்த பக்கம் ரத்னபுர, கேகால், இந்த பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பாறையை உயர் நிலத்தொடர் பாறை அப்படின்னு சொல்லி இலங்கையில நாங்க வகைப்படுத்துறோம். ரைட். இந்த உயர்நிலத்தொடர் பாறைக்குள்ளால இன்னும் 2 பிரிவுகள் இருக்கு பிள்ளைகள். அதுல ஒன்று கொண்டலைட் பாறை, சானோகைட் பாறை அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் சொல்லுவோம். அது உங்களுக்கு தேவையில்ல, தேவையா தான் நீங்க பாருங்க. ரைட். அடுத்து நாங்க பார்க்கிறோம் வன்னி தொகுதி பாறை.
வன்னி தொகுதி பாறை எங்க இருக்கு அப்படின்னா வன்னி தொகுதியில் காணப்படுகின்ற பாறை 100 மில்லிமீட்டர் மில்லியன் வருடங்களை கடந்து 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பாறை பழமை வாய்ந்த பாறைன்னு சொல்லி சொல்றோம். உயர்மலைத்தொடர் உருமாறிய நிலையை விட வன்னி தொகுதி உருமாற்ற நிலைமை குறைவாக இருப்பினும் இவை இரண்டிற்கும் இடையில் தெளிவான வேறுபாடுகள் இல்லை. ரைட், இந்த வன்னி தொகுதி பாறைக்கும் இதுக்கும் இடையில தெளிவான என்ன வேறுபாடுகள் இல்லை. அந்த ரெண்டுக்கும் இடையில சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். மூன்றாவது விஜயன் தொகுதி உருமாறிய பல விஜயன் தொடர் பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய மலைநாட்டின் உயர்நில வலயத்துக்கும் எங்க மத்திய மலைநாட்டின் உயர்நில வலயத்துக்கும் ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க, வலயத்துக்கு கிழக்கு மத்திய வலயத்துக்கு இருக்க உயர்நில தொடர் இருக்கா இல்லையா, அதுக்கு கிழக்கு பகுதியிலையும் வடமேற்கு வலயமூடாக நீண்ட பகுதி விஜயன் தொகுதி இருக்கு. வடமேற்கு மூலை ரைட், வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீண்டு இருக்கக்கூடிய பாறையாக இந்த விஜயன் தொகுதி உருமாறிய பாறைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கு பிள்ளைகள். விஜயன் தொடர் இருக்கப்பட்ட பயோசி ஏனைய பாறைகள் இருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இலங்கையினுடைய பாறை வகைப்பாடை நாங்கள் பிரதானமாக மூன்றாக பிரிக்கிறோம். ஒன்று உயர்நிலத்தொடர் உருமாறிய பாறை, அது வன்னி தொகுதி பாறை, அது விஜயன் தொகுதி பாறை அப்படின்னு சொல்லி 3 பிரதான பாறை கட்டமைப்புக்குள்ள இலங்கையினுடைய பாறையை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். ரைட். அதே மாதிரி இலங்கையில் இன்னும் சில பாறைகள் பரம்பி இருக்கு. அது மயோசின் கால பாறை. மயோசின் பாறை இந்த பாரு பிளேன் மேலே இருக்கு பாருங்க, மாஃபில் பாறைன்னு சொல்லுவோம். இது சுண்ணாம்புக்கல் பாறை. ரைட், இது இலங்கையில் மயோசின் கால பாறை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது இலங்கையில் பிள்ளை யுராசிக் கால பாறைகள் இருக்கு. யுராசிக் பாறைகளும் இருக்கு. அது ஆண்டிகம, பல்லம, தப்போ போன்ற இடங்கள்ல இந்த யுராசிக் பாறைகள் இருக்கு. ரைட், இது இலங்கையினுடைய பாறை வகைப்பாடாக சொல்லுவோம். அதே மாதிரி இலங்கையினுடைய மண் பாகுபாடும் இருக்கு. இலங்கையினுடைய மண் பாகுபாடும் இருக்கு. இலங்கையினுடைய மண் பாகுபாடை நாங்கள் பார்க்கும்போது 1935ஆம் ஆண்டு ஜோக்கிம் என்பவரால் என்ன செய்யப்பட்டது, முதலாவது 7 வகையான மண் பாகுபாடு முன்வைக்கப்பட்டது. ஜோக்கிமால 1935ஆம் ஆண்டு 7 பிரதான மண் வகை பாகுபாடு முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சிஆர் பானபொக்க மற்றும் மூவர் மேனால ரைட், சிஆர் பானபொக்க மற்றும் மூவர் பேராசிரியர் ரைட், பேராசிரியர் சிஆர் பானபொக்க மற்றும் மூவர் மண்ணால 1961ஆம் ஆண்டு 12 வகை பாகுபாடு மண் என்ன செய்யப்படுது, இலங்கையில முன்வைக்கப்படுது. இலங்கையில 12 வகையான மண் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பாகுபாடு என்ன செய்யப்படுது, முன்வைக்கப்படுது. இது இலங்கையில இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மண் பாகுபாடாக பார்க்கப்படுது. ரைட், இதுக்குள்ளால இலங்கையில் இருக்கக்கூடிய மண் வகைப்பாடை நாங்கள் பிரதானமா 3ஆக பிரிக்கிறோம். இலங்கையினுடைய மண் பாகுபாடு எத்தனையா பிரிக்கிறோம், பிரதானமா 3ஆ பிரிக்கிறோம். ஈர வலயத்துக்குரிய மண் வகை, உலர் வலயத்துக்குரிய மண் வகை, உலர் ஈர வலயத்துக்குரிய மண் வகைன்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறோம். இலங்கையின் பிரதான மண் வகைகள் எத்தனை பிரிக்கிறோம், ஈர வலயத்துக்குரிய மண் வகை, உலர் வலயத்துக்குரிய மண் வகை, ஈர உலர் வலயத்துக்குரிய மண் வகைன்னு சொல்லி நாங்கள் 3ஆக என்ன செய்கிறோம், பிரதானமாக பிரிக்கிறோம். இதில் ஈர வலயத்துக்குரிய மண்ணுக்குள்ளால செம்மஞ்சள் பொற்சோல் மண், செங்கபில ரெட்ரசோல் மண், சதுப்பு நிலங்கள் இருக்கக்கூடிய சேற்று நிலங்கள் இருக்கக்கூடிய மண்ணை சொல்கிறோம். உலர் வலயத்துக்குரிய மண்களில் செங்கபில நிறமண், காரமற்ற கபில நிறமண், செம்மஞ்சள் ரெட்ரசோல் மண், கிரமுசோல்ஸ் மண், அதேமாதிரி உருமாற்றம் பெறாத கபில நில லோம் மண் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், சில வகைகளை சொல்கிறோம். ஈர உலர் வலயத்துக்குரிய மண்களாக வடிகாலில் இருக்கக்கூடிய பகுதி ஹியூமிக் மண்ணையும் வண்டல் மண்ணையும் ரெக்கசோல்ஸ் மண்ணையும் நாங்கள் என்ன செய்கிறோம், உதாரணமாக சொல்கிறோம். இது இலங்கையில் இருக்கக்கூடிய மண் பாகுபாடு. இதில் 3 வகையான 3 பிரதான மண்களுக்கு விளக்கங்கள் இருக்கு பிள்ளைகள், அது நீங்கள் வாசிக்கணும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா செங்கபில லெட்ரசோல் மண் எங்கே இருக்கு, இந்த இருக்கு செங்கபில லெட்ரசோல் மண். ஈர வலயத்துக்குரிய மண்ணில் ரொம்ப முக்கியமான மண் எது அப்படின்னா செங்கபில லெட்ரசோல் மண். இந்த செங்கபில லெட்ரசோல் மண்ணுக்கான விளக்கம் இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குது, இதனுடைய பண்புகள் என்ன, இதில் என்ன தாவரங்கள் வளரும் அப்படிங்கிற பண்பு இங்கே இருக்குது, செங்கபில லெட்ரசோல் மண். அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னா செங்கபில நிறமண் அப்படிங்கிறது. ரைட், இந்த பாருங்க இருக்கு செங்கபில நிறமண். உலர் வலயத்துக்குரிய மண்ணில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா செங்கபில நிறமண். அவர் எங்கே இருப்பார், அதனுடைய படைகள் என்ன, அதனுடைய பண்பு என்ன, அதில் எந்தெந்த தாவரங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இங்கே இருக்கு. ரைட், அடுத்து வண்டல் மண். வண்டல் மண் பார்த்தீங்கன்னா ஈர உலர் வலயத்துக்குரிய மண்ணில் ரொம்ப முக்கியமான ஆள், நெல் விவசாயம் செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமான மண். ரைட், அப்போ வண்டல் மண் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய விளக்கம் இருக்குது. அப்போ இது இலங்கையினுடைய பாறை மண் வகைப்பாடு.
ரைட். அப்போ உலகத்தினுடைய பாறைகளை தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறைன்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி மண் உருவாக்க காரணிகள் ஒரு 7 படிக்கிறோம். தாய்ப்பாறை, காலநிலை, அதே மாதிரி தரைத்தோற்றம், காலம், தாவரங் விலங்குகளுடைய செயற்பாடு, நீர் வடிகால், மனித செயற்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரணிகளுக்கு கீழே மண்ணினுடைய உருவாக்க காரணிகளை நாங்கள் படிக்கிறோம். எப்படி ஒரு மண் இந்த பூமியில உருவாகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்து நாங்கள் பாறை, இலங்கையினுடைய பாறை வகைப்பாடு பார்த்தோம். ரைட். விஜயன் தொகுதி உருமாறிய பாறை, உயர்நிலத்தோட உருமாறிய பாறை, வன்னி தொகுதி பாறைகள்னு சொல்லி இலங்கையினுடைய 3 வகைகள் பார்த்தோம். அது இல்லாமல் மயோசின் கால பாறை, யுராசிக் கால பாறைகள்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் சில வகைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். இலங்கையினுடைய மண் பாகுபாடு சம்பந்தமாக 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜோக்கிம் 1935ஆம் ஆண்டு ஆய்வு ஒன்று முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா பேராசிரியர் CR பானபொக்கையாலும் மூவர் மண்ணாலே முன்வைக்கப்பட்ட 12 வகை பாகுபாடு என்ன செய்யப்படுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு. அதுல சில முக்கியமான மண் பாகுபாடை நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட். அப்ப இது இலங்கையினுடைய உலகத்தினுடைய மண் பாகுபாடாக நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் பார்க்கலாம். ரைட். பிள்ளைகள் இதுல டவுட் இருக்கா பிள்ளைகள்? எது கேட்கணுமா? பிள்ளைகள் ஏதாவது கேட்கறக்கா பிள்ளைகள்? ரைட். அப்படின்னா பிள்ளைகள் நாங்கள் இந்த பகுதி முடிப்போம். இது ரொம்ப முக்கியமான. அப்போ புவி தொகுதி பார்த்துருக்கோம். ரெண்டாவது பாறை மண் சார்ந்து பார்த்துருக்கோம். ரைட். பாறை மண் ரொம்ப முக்கியமான மண் பாதுகாப்பு. கேள்வி வரும் பிள்ளைகள் பிறகு பார்க்கணும், வீடியோஸை பார்க்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும். ரைட். அடுத்து நாங்கள் போவோம் பிள்ளைகள் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் அகவிசை பகுதிக்குள்ளால நாங்கள் போவோம். ரைட். எதுக்குள்ளால போவோம்? அகவிசை பகுதிக்குள்ளால நாங்கள் போவோம். புவி தொகுதி சம்மந்தமாக நேற்று நாங்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். புவி தொகுதி பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் அகவிசைனா என்னன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ரைட். நாங்கள் என்ன பார்த்துருந்தோம், அகவிசைனா என்ன, அகவிசை செயற்பாடுகளில் தகட்டசைவு சார்ந்து நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், நேற்று நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட். அப்போ அகவிசை அப்படிங்கிறது என்னது, புவியினுடைய உட்பகுதியில் நடக்கிற செயற்பாடு. அப்போ புவியினுடைய உட்பகுதியை பற்றி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம் பிள்ளை. புவியினுடைய உட்பகுதியில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, புவியோடு, இடையோடு, கோளவகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், நேற்று நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அறிமுகத்தில் நாங்கள் பார்த்தோம். அப்ப பூமியினுடைய உட்பகுதி அப்படிங்கும் போது 0 கிலோமீட்டர் தொடங்கி கிட்டத்தட்ட 6371 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய ஆழம் இருக்கு. 6371 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. அப்ப இதனுடைய உட்பகுதியில நேற்று நாங்க ஒன்று படிச்சோம், மேற்காவுகை சுற்றோட்டம்னு ஒன்று நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். பிள்ளை லிங்க் கட் ஆயிட்டா மறுபடியும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகும். ரைட். மேற்காவுகை சுற்றோட்டம் என்ன பார்த்தோம், மேற்காவுகை சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். சுற்றோட்டம். ரைட். சுற்றோட்டம் அல்லது பிள்ளைகள் இதை இன்னொரு பேர் சொல்லுவோம், கிளர் மின் வீச்சு. கிளர் மின் வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்குவோம், கிளர் மின் வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேற்காவுகை சுற்றோட்டம் அல்லது கிளர் மின் செயற்பாடு அப்படிங்கிறது நேற்று வராத ஆக்கள் பார்த்துக்கோங்க. ரைட். இதுல முக்கியமா நாங்க பார்த்தது புவியினுடைய உட்பகுதியில, அதாவது கோளவகம்னு சொல்லுவோம். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், கோளவகம். இந்த கோளவகத்தினுடைய வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸ். பூமியினுடைய மேற்பகுதி வெப்பநிலை வெறும் 15 பாகை செல்சியஸ் தான். அப்ப பூமியினுடைய நடுப்பகுதி வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸ். அப்ப நடுப்பகுதியில வெப்பநிலை கூடிய மக்மா மேல் நோக்கி வர, வெப்பநிலை குறைந்த மக்மா கீழ் நோக்கி போவார். வெப்பநிலை குறைந்த மக்மா கீழ் நோக்கி போக, வெப்பநிலை கூடிய மக்மா மேல் நோக்கி வருவார். அப்போ தொடர்ச்சியாக இது ஒரு வட்டச்செயல் முறை நடக்கும். வெப்பமான மக்மா மேல் வர, குளிர்ச்சியான மக்மா கீழே போவார். இப்படி தொடர்ச்சியாக நடக்கும்போது இந்த அசைவு பூமியினுடைய மேற்படைய அசைவுக்கு உட்படுத்தும். ஏன்னா பூமியினுடைய மேற்பரப்பானது பல தகடுகளால் ஆக்கப்பட்டது. ஒரு பிளேட்டை நாங்கள் வீதுரு பிளேட் ஒன்று உடைச்சோம்னா எப்படி அது பல பகுதிகளாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு பிளேட்டை வேணால் சும்மா உடச்சி போடுங்க. உடச்சி போட்டிங்கன்னா அந்த பிளேட் எப்படி பல பகுதிகளாக சிதைவடைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் பூமியும் என்ன செய்யுது, பல சிறிய மற்றும் பெரிய தகடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட். அந்த தகடுகள் எப்படி உடைவடையுது அப்படின்னா இந்த மேற்காவுகை சுற்றோட்டம் காரணமாகத்தான். இந்த விசை என்ன செய்யும் அப்படின்னா பூமியினுடைய மேற்பகுதியை தாக்கத்துக்கு உட்படுத்தும். இது தாக்கத்துக்கு உட்படுத்தும் போது அது அசைவை என்ன செய்யும், உள்வாங்கிக் கொள்ளும். என்ன செய்யும், இந்த மேற்காவுகை சுற்றோட்டம் பூமியின் உள்ளுக்கு ஒரு அசைவு நடக்குதுன்னா இப்ப நல்லா யோசிங்க. நீங்கள் வீட்டில் சோறு ஆக்குற ரைஸ் குக்கர்லாம் பார்த்துருப்பீங்க. சில ஆக்கள் விறகடுப்பில் ஆக்கியிருப்போம். விறகடுப்பில் நல்லா பார்க்கலாம். இப்போ விறகடுப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா நாங்கள் ஒரு சோறு ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அல்லது தண்ணி சுட வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு அண்டாவில் ஒரு தண்ணி சுட வைக்கிறோம் அப்படின்னா ரைட், விறகு இருந்தால் வச்சுருக்கோம் விறகு. ரைட். தண்ணி இங்கே சுடுவார் பெஸ்ட்டாக, மேலே இருக்கவர் குளிர்ச்சியாக இருப்பார். அப்போ இங்கே சூடாகின தண்ணி மேலே வரும், ஓட்ட மோல்கியூஸ் மேலே வரும், நீர்த்துளிகள் மேலே, நீர்த்துணிக்கைகள் மேலே வரும்.
குளிர்ச்சியான நீர் துறிக்க கீழே போகும். இதே செயல்முறை தான் புவியினுடைய உட்பகுதியில் நடக்கும். அப்ப இங்க நடக்க நடக்க மேல ஒரு மூடி வச்சிருந்தீங்கன்னா அந்த மூடி என்ன செய்யும்? அசைவுக்கும் இல்ல, மூடி ஆடும், கீழே விழும், மேல வரக்கும், அப்படி எல்லாம் நடக்கும். அப்ப அசைய ஆரம்பிக்கும். அப்ப பூமியினுடைய உட்பகுதியில நடக்கிற இந்த செயற்பாடு புவியோட்டினுடைய தகடுகளை அல்லது தகடு அசைவுக்கு என்ன செய்யும்? உள்வாங்கும். விளங்குதா? இந்த அசை உள்ளுக்கு நடக்கிற இந்த விசை செயற்பாடு பூமியினுடைய மேற்பரப்புல தகடுகளை அசைவுக்கு உட்படுத்தும். பூமியானது பல சிறிய மற்றும் பெரிய தகடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட்? பூமி மட்டும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? சிறிய மற்றும் பெரிய தகடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அகவிசை என்பது பூமியினுடைய உட்பகுதியில் நடக்கிற செயற்பாடுன்னு சொல்லுவோம். இந்த உட்பகுதியில் நடக்கிற செயற்பாடுகள்ல மேற்காவுகை சுற்றோட்டம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம். ரைட்? ரைட் பிளே. அப்ப இந்த தகட்டசைவு, இந்த உள்ளுக்கு நடக்கிற இந்த ப்ராசஸ் வெளியில இருக்க தகடுகளை அசைவுக்கு உட்படுத்துறத நாங்க தகட்டசைவு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்னா சொல்லுவோம். ரைட்? இதுல அகவிசை புறவிசை செயற்பாடு இல்ல முதலாம் வகை நில உருவம், இரண்டாம் வகை நில உருவம் பார்ப்போம். ரைட்? அதுகளை பிறகு பார்ப்போம். ரைட்? தகடுகள் தான் இருக்கு, சிறிய மற்றும் பெரிய தகடுகள். 6 பெரிய தகடு, அமெரிக்க தகடு நாங்கள் சேர்த்தே சொல்லிடுவோம். 6 அல்லது 7 பெரிய தகடுகளாலையும் பல சிறிய தகடுகளாலையும் இந்த பூமி இப்படி தான் ஆக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் இருக்குது, பிளேட் பிளேட்டாக உடஞ்சி உடஞ்சி தான் இருக்குது. ஏன்னா நேற்று நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், இந்த பூமி வந்து எப்படி ஒரே கண்டமாக இருந்த பஞ்சியா கண்டமாக இருந்துச்சு, அது உடைவடைந்து கொண்டு வானலாக மாறி இருக்கு. ரைட்? இது நாங்கள் பார்த்தது. அப்ப இதை ஏன் படித்தோம் அப்படின்னா, இந்த அகவிசை செயற்பாடு பூமியினுடைய மேற்பரப்புல புவி வெளியுருவவியல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. என்ன செய்து? மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் விலகுதல் செயற்பாடு, ஒருங்குதல் செயற்பாடு, நிலைமாறு செயற்பாடு நேற்று பார்த்த வீடியோஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அப்ப பூமியினுடைய வெளியுருவ செயற்பாடுகள்ல அது என்ன செய்யும் அப்படின்னா மாற்றங்களை ஏற்படுத்துது. ரைட்? இது நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் நேற்று நாங்க பார்த்தது பிள்ளை. ஓகேவா? ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த அகவிசைக்குள்ளால புவி அசைவு. ரைட்? புவி அசைவுனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். புவி அசைவு என்பது நாங்க தகட்டசைவு பார்த்தோமா இல்லையா? அந்த தகட்டசைவு தான் புவி அசைவு. ஏன்னா புவியானது பல சிறிய மற்றும் பெரிய தகடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த தகடுகளின் அசைவு தகட்டசைவு. அது எங்க இருக்கு? புவியில இருக்கு. ஆகவே அது புவி அசைவுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த தகடுகளினுடைய அசைவை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? புவி அசைவு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? புவி அசைவு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் பிள்ளை. ரைட்? அப்ப இந்த புவி அசைவுல பூமிக்கு உள்ள நடக்கிற இந்த ப்ரொசஸ் இருக்கா இல்லையா, அந்த மேற்காவுகை சுற்றோட்டம். இந்த மேற்காவுகை சுற்றோட்டம் நடக்கும்போது 2 விதமான விசைகள் பூமியின் மேற்பரப்புக்கு வரும். ரைட்? 2 விதமான விசைகள் எங்க வரும்? பூமியினுடைய மேற்பரப்புக்கு வரும். முதலாவது விசை குத்தான விசை. முதலாவது என்ன விசை? குத்தான விசை. ரெண்டாவது கிடையான விசை வரும். குத்தான விசை அப்படிங்கிறவரு இந்த அப்படி ஸ்ட்ரைட்டா வரக்கூடியவர். கிடையான விசை அப்படிங்கிறவரு இந்த இப்படி போகக்கூடியவர். கிடையான விசை. 2 விதமான விசைகள் எங்க உருவாகும் அப்படின்னா, இந்த மேற்காவுகை சுற்றோட்டம் படிச்சோம் இல்லையா, அந்த மேற்காவுகை சுற்றோட்டத்துல இருந்து பூமியினுடைய உட்பகுதியில இருந்து செயற்பட ஆரம்பிப்பாங்க. ரைட்? குத்தாகவும் வருவாங்க, கிடையாகவும் வருவாங்க. அப்ப இந்த குத்தான விசை எதை உருவாக்குச்சு அப்படின்னா கண்டங்களை உருவாக்குச்சு. குத்தான விசை எதை உருவாக்குச்சு? கண்டங்களை உருவாக்குச்சு. நான் நேற்று பார்த்தோம், இந்த பூமி ஒரே கண்டமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பூமி எப்படி இருந்தது? ஒரே கண்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அந்த ஒரே கண்டமா இருந்தது இந்த மேற்காவுகை சுற்றோட்டத்தின் காரணமாக தான் என்ன செய்யுது? உடைவுக்கு உட்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ரைட்? ஒரு நிமிஷம் பிள்ளைகள், மாக்கரையில் தான் இது. ரைட்? ரைட். மேற்காவுகை சுற்றோட்டத்தினால என்ன நடந்தது? ஒரே கண்டமாக இருந்தது இரண்டாக உடைவடைந்து அங்காரலாந்து, கொண்டுவானாலாந்து, தெத்திஸ் நீர்ணையாக மாறினது. அப்ப இன்னைக்கு 7 கண்டங்கள் இருக்கா இல்லையா, 5 சமுத்திரங்கள் இருக்கா இல்லையா, அதை உருவாக்குனது யாருன்னா இந்த செங்குத்து விசைதான். நேராக தாக்குன இந்த மேற்காவுகையினால உருவாகி நேராக தாக்குன இந்த குத்தான விசைதான் கண்டங்களை உருவாக்குச்சு. ரைட்? அடுத்தது பிள்ளைகள் கிடையான விசை. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கிடையான விசை. இந்த கிடையான விசை எதை உருவாக்குச்சு அப்படின்னா மலைகளை உருவாக்குச்சு. கிடையான விசை எதை உருவாக்குச்சு? மலைகளை உருவாக்குச்சு. ரைட்? மலைகளை உருவாக்குது எப்படி அப்படின்னா, இப்ப இங்க இருந்து தொழிற்படுவாரா இல்லையா கிடையான விசை, இங்கிட்டும் இங்கிட்டும். ரைட்? அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு தொழிற்படுவாரா இல்லையா, இந்த பக்கம் இருந்து ஒரு விசை வருமா இல்லையா. அப்ப இங்கனைக்குள்ள ஒரு பாறைப்படை இருந்தா அந்த பாறைப்படை மடங்கும். அப்ப மடங்கும் போது இந்த இடத்துல யார் உருவாகுவா? மலைத்தொடர் உருவாகும்.
எப்படி இந்த பக்கம் இருந்து ஒரு விசை தாக்கும், இந்த பக்கம் இருந்து ஒரு விசை தாக்கும் போது இங்கன ஒரு பாறைப்படை இருக்குன்னா அது மடிப்புக்கு உள்ளாகி இங்க என்ன செய்யும், ஒரு மலை உருவாகும். அப்ப மலைகளை உருவாக்குகின்ற விசையா யார் இருந்தா அப்படின்னா கிடையான விசை இருந்தார். மலைகளை உருவாக்குற விசை யார் இருந்தா கிடையான விசை இருக்கும். ரைட். அப்ப அகவிசை செயற்பாடு பூமியினுடைய வெளியுருவவியல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்துது? குத்தான விசையின் மூலமாக கண்டங்களையும் சமுத்திரங்களையும் உருவாக்குது. அப்ப பூமியினுடைய வெளியுருவவியல்ல மாற்றம் ஏற்படுதா இல்லையா? பஞ்சியா கண்டமா இருந்தது இன்னைக்கு 7 கண்டங்களா மாறி இருக்கு. ஒரே சமுத்திரமா இருந்தது இன்னைக்கு 5 சமுத்திரங்களாக மாறி இருக்கு. அப்ப பூமியினுடைய வெளியுருவவியல்ல அகவிசை தாக்கத்தை அல்லது மாற்றத்தை அல்லது நில உருவ உருவாக்கத்தை அதனுடைய வடிவமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ரைட். ரெண்டாவது கிடையான விசை மலைகளை உருவாக்குதா இல்லையா? அதை நான் இன்னும் டீப்பா படிப்போம். அப்ப வெளியுருவவியல்ல மாற்றங்களை அது ஏற்படுத்துன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அடுத்த பிள்ளைகள் இந்த கிடையான விசையை நாங்க ரெண்டா பிரிப்போம். அமுக்க விசை, இழுவிசை. அமுக்க விசை இழுவிசைனா ஒண்ணுமே கிடையாது. அமுக்க விசை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெண்டு பக்கம் இருந்து ஒரே திசையில ரெண்டு இருவேறு திசைகள் வந்து ஒரு குறித்த புள்ளியை நோக்கி விசைகள் தொழிற்பட்ட அமுக்க விசை. பிள்ளைகள் லிங்க் கட் ஆகும், இதிலே ஜாயின் ஆகும். ரைட். ரெண்டாவது இழுவிசை அப்படிங்கிறது என்னது? ஒரு குறித்த புள்ளியில இருந்து ரெண்டு எதிரெதிர் திசையில இப்படி தள்ளி தள்ளி இங்கிட்டும் அங்கிட்டும் போனாங்கன்னா இழுவிசைன்னு சொல்லுவோம். ரைட். ரெண்டு பேரும் நடுவுல இருந்து தள்ளுற, நடுவுல இருக்கவரை ரெண்டு பக்கம் இருந்து தள்ளுனா அமுக்க விசை, ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்தோம்னா இழுவிசை. ரைட். அப்ப கிடையான விசை ரெண்டு வகைப்படும். கிடையான விசைனா யாரு? மலையாக்க விசை, மலைகளை உருவாக்குகின்ற விசை. அவரு அமுக்க விசை, இழுவிசைன்னு சொல்லி ரெண்டு வகைப்படுவான். அமுக்க விசை, இழுவிசைன்னு சொல்லி இரண்டு வகைப்படுவான் பிள்ளை. ரைட். ஓகே. ரைட். லிங்க் கட்டாமல் பிள்ளைகள் அடுத்த லிங்க்ல அடுத்தது பார்ப்போம்.